கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 103 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை. இன்றைக்கும் பிரதர் அன்பு குறித்து பேசினாங்க. பொதுவாகவே இந்த இரக்கம் உருக்கம் எல்லாம் அன்பு இருக்கிற இடத்துல தான் அது ரொம்ப செயல்படும். அன்பு இல்லைன்னா அடுத்தவங்க மேலே இரக்கம் வராது. கண்டிப்பாக அது ஒரு மாய்மாலமான இரக்கமாக இருக்குமே தவிர, உள்ளார்ந்த அன்பு இருக்கும்போது நம்ம எதையுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடியது தான் அந்த ஒரு இரக்கம். எல்லாமே நிறைந்த ஒரு இருதயமாக இருக்கும். நீங்கள் யாக்கோபில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபு 5 அதிகாரம் 11 வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றெண்ணுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரேன். யோபுடைய வாழ்க்கையை குறித்து யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கும். யோபினுடைய வாழ்க்கையில் யோபினுடைய சாப்டர் நம்ம படிச்சிருக்கிறோம், அநேகந்தரம் தியானிச்சிருக்கிறோம். நமக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் இழந்து இருந்தபோது கூட அதில் சொல்லப்பட்டிருக்கும், உதடுகளினால் கூட அவர் ஒரு பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல கர்த்தரை பற்றின முழுமையான புரிதல் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தரை அந்த ஒரு கனம் கொடுத்திருந்தனால அவர் கடைசியில் அவர் பெற்றுக்கொண்டது இழந்த எல்லாவற்றிலையுமே ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி தான் அந்த இடத்துல அவர் சொல்லப்பட்டிருக்கும். அந்த இடத்துல கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருந்தாராம். அப்போ எல்லாவற்றையுமே நீங்கள் இழந்து இருந்திருந்தால் கூட கர்த்தர் மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம இழந்த அத்தனையும் திரும்ப கொண்டு வரும். அவர் அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன்.